ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மேட் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேப்பர் பில்லிங் சாஃப்ட்வேரை பத்தி பார்க்க போறோம். ஸோ இது ஒரு யூனிக்கான நல்ல சாஃப்ட்வேர். பிஸ்னஸ் பண்ற எல்லாருக்குமே தெரியும் இந்த வேப்பரை பத்தி. இது கொஞ்சம் யூனிக்காவும், ஈஸியாவும் யூஸ் பண்றதுக்கு இருக்கும். இதோட லைஃப் டைம் வெர்ஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது நார்மலா நீங்க அஃபிஷியலா டவுன்லோட் பண்றது வேப்பர் வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் ப்ரைஸிங் டீட்டெயில்லாம் இருக்கும். இது நீங்கள் இயர்லி அப்புறம் இதில் வந்து 2 பிளான் உண்டு. சில்வர் அண்ட் கோல்டு இருக்கும். இது சில்வர் அண்ட் கோல்டு. இது வந்து மந்தில் எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. இயருக்கு வந்து 4000 ரூபாய். அப்புறம் கோல்டுனா அது 4300 கிட்ட வருது. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, லேட்டஸ்ட் வெர்ஷன். இது 1 இயருக்கு உள்ளது. ஓகேங்களா? இது 3 இயருக்கு பாருங்கள் 9000 ரூபா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப் டைமில் எப்படி நம்ம அது ஃப்ரீயாக யூஸ் பண்ண போகிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கான ஃபைல்ஸ் இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் இதோட செட்டப். இதோட வெர்ஷன் வந்து 7.8.1 இந்த வேப்பரோட வெர்ஷன். இது ஃபுல் செட்டப். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற லிங்க்காக வந்து கூகுள் ட்ரைவ் லிங்க்லேயும் அப்புறம் டெலகிராம் லிங்க்லேயும் கொடுத்துருவேன். இதுதான் நம்மளோட டெலகிராமோட சேனல் லிங்க். இந்த இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்துடும் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா. இல்லைன்னா கூகுள் ட்ரைவ் லிங்க்லேயும் கீழேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 ஆப்ஷன்லேயும் இருக்கும். ஜஸ்ட்டு இப்போ எப்படி பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் போய்ட்டு இதுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். விண்ட்ரார் அப்படின்ட்டு. விண்ட்ரார் உங்கள் இதில் இருந்தால் ஓகே. இல்லைனா விண்ட்ரார்னு கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். இல்லை டவுன்லோட் இருக்கா, ஜஸ்ட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். இது ரொம்ப மினிமல் நல்ல சாஃப்ட்வேர் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுங்க. எஸ், டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. யா, டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சு. இதான் இந்த விண்ட்ரார். நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, டன். அவ்வளோதான். இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்ம விண்ட்ரார். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்நெட், ஏன்னா இப்போ லைஃப் டைம் ஃப்ரீங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்டர்நெட்டை கட் பண்ணணும். உங்கள் இன்டர்நெட் இருந்தால் அதை கட் பண்ணிக்கோங்க. வைஃபை இருந்தால் அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. என் இன்டர்நெட்டை ஜஸ்ட்டு நான் டிசேபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்னோடய இன்டர்நெட் டிசேபிள் ஆகணும். எஸ், என்னோடய இன்டர்நெட் டிசேபிள் ஆகிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இதுதான் என்னோடய விண்ட்ரார் செட்டப். இதுதான் ஃபுல் செட்டப். இன்டர்நெட் கட் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு செட்டப் இதுதான். இல்லை ஜஸ்ட்டு போயிட்டு இதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். யா, எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஓகே கொடுக்குறேன். இதோட பாஸ்வேர்டு வந்து நான் இப்போயே உங்களுக்கு வியூ பண்ணிவிடுவேன். இதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா 123. இதான் இதோட பாஸ்வேர்டு. ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. அவ்வளோதான், ஆயிடுச்சுங்க இல்லைங்களா? இதுதான் இதோட மெயின் இதோட பாஸ்வேர்டு. இப்போ இதுதான் விண்ட்ராரோட இந்த வேப்பரோட ஃபுல் செட்டப் 8.1. இது ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. யா, ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணுறது இதோட மெத்தட். ஸோ இது மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட்டு இப்போது செக்கிங்காக ஒரு நம்பர் கொடுக்குறேன். யா, லாகின் ஆகுது. இப்போது வேப்பர் உள்ள வந்துட்டோம். ஓகேங்களா? இதுதான் வேப்பரோட இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஈஸியாக தான் இருக்கும். இது ஹோம் பேஜ். இது பார்ட்டிஸ். இதை பற்றியான மற்ற வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நம்ம லைஃப் டைம் பார்க்க போகிறோங்கிறதுனால இப்போ நான் அடுத்த செக்ஷன் வரேன். இதை நீங்கள் எப்படியும் எல்லா செக்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்கள். பர்ச்சேஸ் இருக்கும், சேல்ஸுக்கு உள்ளது இருக்கும். மெயினாக பர்ச்சேஸ் எங்கே பண்ணுறோம், எக்ஸ்பென்சிவ். இப்போ நான் காட்ட போகிறது எல்லாமே மெயின் நம்ம லைசன்ஸுக்கு தான். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஒரு 30 நாள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம் வேப்பர். இந்த வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வெர்ஷன் பார்த்துக்கோங்க. 7.81 இது வெர்ஷன் இருக்குது. இது 30 டேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் 30 நாள் என்ன யூஸ் பண்ணாலும் எப்படி இருக்கோ அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 30 டேஸ் இல்லாமல் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு இது வேணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது 30 டேஸில் தான் இருக்குது.
இப்போ நான் வேப்பரை விட்டு ஃபுல்லாக வெளில வந்துடுறேன். நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸிட் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ வேப்பர் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கும். ஈஸியாக வேணும்னா இங்கே கிளிக் பண்ணால் கூட ஓப்பன் ஆகிடும். இப்போது நம்ம எக்ஸிட் பண்ணுறது ஃபுல் எக்ஸிட் பண்ணணும். அதுக்காக ஃபுல் எக்ஸிட் கொடுக்குறேன். இங்கே வந்து எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போது நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன். இப்போ 30 டேஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஃபுல்லாக மாற்றுறதுக்கானது நெட்டை ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து இதுதான் அதோட ஃபைல் எங்கே இருக்குன்னா, வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஆப் ஆஸர் அப்படின்ட்டு 7.1 இந்த 52 MB உள்ள ஃபைல். இதுதான் அது. இந்த ஃபைலில் தான் மெயின், இதில் தான் அந்த கீ இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? இந்த ஃபைல் தான். ஸோ இந்த ஃபைலும் நம்ம விண்ட்ராவில் ஓப்பன் பண்ணணும். இதை எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இதுக்கான பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு இந்த நம்பர் கிடையாது. இதுக்கான பாஸ்வேர்டு வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் என்னோடய யூபிஐ ஐடி. இந்த யூபிஐ ஐடி, இந்த ஐடி போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், பே பண்ணலாம். அல்லது இந்த கியூஆரில் வந்து நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா, அல்லது என் மெயில் ஐடி இருக்குங்க, என் மெயில் ஐடிக்கு கூட நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு உடனே கொடுத்துருவேன். இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு தெரியும். இப்போ ஜஸ்ட்டு பாஸ்வேர்டை தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் பாஸ்வேர்டு. மினிமைஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இங்கே பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் ஸ்டெப் சொன்ன மாதிரி பை பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஓகே, அவ்வளோதான். இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக் ஆகுது. இப்போது இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக் ஆகிருச்சு. ஓகேங்களா? இதுதான் அந்த ஃபைல். இதுதான் நமக்கு வேண்டிய ஃபைல். ஓகேங்களா? இந்த ஃபைல் போட்டால் நமக்கு போதும். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வேப்பர் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஓப்பன் ஆகுதுங்களா? இந்த ஒருக்கா வேப்பர் வந்துருச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இந்த அப்டேட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த அப்டேட்டை வந்து நம்ம டெலிட் பண்ணணும். டெலிட், உங்கள் இதில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்தாலும் ஓகே, இல்லை எங்கேயும் டெலிட் பண்ணாலும் ஓகே. இந்த அப்டேட் மட்டும் நமக்கு தேவையில்லை, அதை மட்டும் டெலிட் பண்ணால் போதும். அடுத்த ஆப்ஷன், இப்போது நாங்கள் ஆல்ரெடி இந்த ஃபைலை வந்து நாங்கள் காப்பி பண்ணிட்டேன். டவுன்லோட்ஸில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இல்லையா, இந்த ஃபைலை நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். ஓகேங்களா? காப்பி கொடுத்துட்டேன். காப்பி கொடுத்துட்டு இப்போ நான் வேப்பர் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி இங்கே ஓப்பன் பண்ணலாம். இந்த செட்டப்பில் இருக்கேன். இங்கே இந்த ஆப்ஸ் 7.8.1 உள்ளே போகிறோம். அடுத்தது என்னென்னா ரிசோர்ஸ் உள்ளே போகிறோம். ஓகேங்களா? ரிசோர்ஸ் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணால் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ண ஃபைலை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ரீப்ளேஸ் த டெஸ்டினேஷன் எஸ் கொடுக்குறோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம அங்கே உள்ள ஃபைலை இங்கே காப்பி பண்ணி போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல் அங்கே வந்துருச்சு. இந்த ஃபைல் இருக்குல்ல, ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி இங்கே இதை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த ஒர்க் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ சிம்பிளாக நம்ம இந்த வேப்பர் ஓப்பன் பண்ணுவோம். வேப்பர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த லைசன்ஸ் இன்ஃபோ, அவ்வளோதான். பார்த்தீங்களா? இங்கே லைஃப் டைம், இத்தனை டேஸ்க்கு வந்து லைஃப் டைம் உண்டு நமக்கு. ஆக்டிவ் லைசன்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. இது வந்து வெறும் டெஸ்க்டாப் வெர்ஷன் மட்டும் தான் நம்ம மெயினாக பில்லிங் உள்ளது சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பில் பண்ணாலும் சரி, எவ்வளோ வேணாலும் சரி, எவ்வளோ பில் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு புது பில் க்ரியேட் பண்ணுறேன். நேம் ராஜான்னு வச்சுக்கிறேன். கஸ்டமர் நேம் ராஜா. இது கேஷியல்னால் கேஷாக க்ரெடிட்டாங்கிறது தான். இப்போ நான் கேஷே கொடுத்துக்கிறேன். கேஷ் ராஜா. அண்டு இன்வாய்ஸ், எத்தனை இன்வாய்ஸ், இது ஃபஸ்ட்டு பில்லுங்கிறதுனால ஃபஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 50வது பில்னா 50ன்னு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பில் ஏன்னா ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டில் தான் ஆகும். டேட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டேட் வேணாலும் நீங்கள் முந்தைய டேட்டில் உள்ளது கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் கொடுக்குறேன், என்ன ஐட்டமோ அதை கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு A4 ஷீட் அப்படின்னு வச்சுக்கிறேன் இல்லையா? A4 ஷீட் எவ்வளோ வரும்? குவான்டிட்டி 1, அமௌண்ட் போட்டுக்கலாம் 300 ரூபாய். இதில் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், நம்ம வெர்ஷனில் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட்டும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோ கிளியராக கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இந்த பில்க்காக A4 ஷீட்டு, அடுத்து பென் பாக்ஸ்,
இன்பாக்ஸ் ஒன்று. இன்பாக்ஸ் இன்னும் ஒரு ரூ. 80 ரூபா வச்சுக்கிறேன். டோட்டல் வந்துட்டுங்களா? ஸோ இது சின்ன பில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்மலாக போடுறேன். நீங்கள் எந்த செக்டாரில் இருந்தாலுமே இந்த வேப்பரில் உங்களோட கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் என்ன பில் வேணால் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ பில் உடனே ரெடி. பார்த்தீங்களா? இது என் கம்பெனி நேம் நான் இன்னும் என்டர் பண்ணல. என் கம்பெனி நேம் மேட் ட்ரேடர். என் ஃபோன் நம்பர், என் மெயில் ஐடி நான் ஜஸ்ட்டு 123@gmail.com கொடுக்குறேன். தென் என்னோடய அட்ரஸ் 1/2 மெயின் பிரான்ச். ஜஸ்ட் என்னோடய ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் ஆப்ஷனல், இது இருந்தால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு இது ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய டீட்டெயில் இது. என்னோடய நேம், என்னோடய ஊர், என்னோடய ஃபோன் நம்பர் அண்ட் என்னோடய மெயில் ஐடி. பார்த்தீங்களா இந்த டேட்டோடு எவ்வளோ கிளியராக வருதுன்ட்டு. இதில் இன்னொன்றும் நீங்கள் எல்லா ஜிஎஸ்டியான பில்லும் கஸ்டமைஸ் ஜஸ்ட்டு 1 கிளிக்லேயே மாறிடும். பார்த்தீங்களா? இதில் இத்தனை தீம் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது ஃபேவரோ, எது உங்களுக்கு செட் ஆகுதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கலராக வச்சுக்கலாம். ரொம்ப எலெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து கலர் பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷனுமே உண்டு. இதில் எல்லாமே இருக்கும். ஸோ கலர் ஆப்ஷன் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ வேப்பரை உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக ஒரு பில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு எனக்கு இந்த ப்ளூ ஓகே தீம் வந்து இது தான் நல்லாயிருக்கும் எனக்கு. ஓகேங்களா? லோகோ உங்கள் கம்பெனி லோகோ இருந்தால் லோகோவும் அப்லோட் பண்ணிக்கலாம். லோகோ உங்களுக்கு எதுவும் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ எதுவும் இல்லை. சிக்னேச்சர் வந்து நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இல்லாத ஆப்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். இங்கே வந்து நம்மளோட சேல்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ப்ரிவ்யூ உங்களுக்கு ப்ரிவ்யூ கொடுத்தேன்னா இந்த பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்துடுது. ஜஸ்ட்டு நான் பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா என் பிரிண்டர் எது கனெக்டில் இருக்கோ அது பிரிண்டிங்காக வந்துடும். இந்த சேவ் பிடிஎஃப் வேணாலும் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவங்களோட நேம் கூட நான் பிடிஎஃபாக வேணும் அவங்க கேட்குறாங்க, கஸ்டமர் கேட்குறாங்க மெயில் பண்ணணும்னா மெயில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லா ஆப்ஷனுமே நமக்கு உண்டு. இதில் மெயினாக என்னென்னா, இப்போ நம்ம பண்ணுறது இந்த லைசன்ஸ் வந்து லைஃப் டைம் அப்படிங்கிறதுனால இது பேக்கப் எதுவுமே ஆன்லைனில் ஆகாது. ஓகேங்களா? ஆட்டோ பேக்கப் வந்து எதுவுமே ஆன்லைனில் ஆகாது. நீங்கள் ஆஃப்லைனில் தான் பண்ணணும். இப்போ ஒன் டே இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே இந்த சேவ் த கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் தான். சேவ் டு த கம்ப்யூட்டர் கேப் ஃபைல்ஸ் இந்த நேமில் நான் இப்போது ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இதில் சேவ் பண்ணிக்கிறேன். இது இன்னையோட டேட் போட்டு என்னோட நேம், என் பிராண்டோட நேம் போட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டேட் அப்படியே சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் எப்போ வேணாலும் ரீஸ்டோர் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த டிவைஸ்னாலும் ரீஸ்டோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் மெயினாக நீங்கள் ஒவ்வொரு நாள் முடிவுலையும் நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பேக்கப் டு த கம்ப்யூட்டர் கொடுத்து சேவ் கொடுத்திங்கன்னா போதும், வேலை முடிஞ்சது. உங்கள் ஒர்க் முடிஞ்சு ஜஸ்ட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜஸ்ட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு மெயினாக இந்த பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். 200 அமௌண்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த யூபிஐ ஐடி இந்த கியூஆரில் நீங்கள் பே பண்ணுங்கள். பே பண்ணிட்டு உங்கள் மெயில் ஐடி இல்லை இந்த டெலகிராமில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துடும். ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்னா கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நெட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன். வேப்பர் நான் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு நெட்டை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஆன்லைனில் இருக்கும், ஆன்லைனில் ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ நம்மளோட வேப்பரை இப்போ எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாலுமே நமக்கு இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஏன்னா அப்டேட் நம்ம டெலிட் பண்ணதுனால நமக்கு இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஆன்லைன் கனெக்ட் பண்ணாலுமே நமக்கு யூஷுவல் கரெக்டாக யூஸ் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ ஈஸியான வேப்பர் நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த சாஃப்ட்வேர் பற்றி போடுறேன். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் வேப்பரை பற்றி கொஞ்சம் என்ன டீட்டெயில் இருக்கோ பார்க்கலாம். ஓகே, அண்ட் பாய்.